So listen, a skilled worker in XYZ Limited is paid a guaranteed wage rate of 30 per hour. He is a skilled worker. அவருக்கு வந்து guaranteed wage rate கொடுக்குறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 30 ரூபா கொடுக்குறாங்க. The standard time per unit for a particular product is 4 hours. ஒரு யூனிட் நீங்க தயாரிக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் டைம், that is time allowed. Time allowed வந்து 4 hours. Mr. P, a machine man, has been paid wages under the Rowan incentive plan and he had earned effective hourly rate of 37.50 on the manufacture of that particular product. So P வந்து ஒரு மெஷின் மேனு. ஸோ அவருக்கு வந்து ரோவன் சிஸ்டத்துல வந்து அவங்க வந்து இன்சென்டிவ் பிளான்ல வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணாரு, 37.5 ரூபா வந்து அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவருக்கு ரிசீவ் எஃபெக்டிவ் ஹவர்லி ரேட் ஆஃப் 37.50 வந்து வாங்குறாரு. ஸ்டேட் வாட் குட் ஹேவ் பீன் ஹிஸ் டோட்டல் ஏர்னிங்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் ஹவர்லி ரேட் ஹேஸ் பீன் புட் அண்டர் ஹால்சே இன்சென்டிவ் சிஸ்டம். இப்போ இவருக்கு ஹால்சே இன்சென்டிவ் சிஸ்டம்ல அவருக்கு நம்ம கொடுத்தோம்னா அவர் எவ்வளோ வாங்குவார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. வாட் வுட் ஹேவ் பீன் ஹிஸ் டோட்டல் ஏர்னிங்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் ஹவர்லி ரேட் ஹேட் பீன் புட் ஆன் ஹால்சே இன்சென்டிவ் சிஸ்டம். ஸோ அப்போ ஹால்சே இன்சென்டிவ் சிஸ்டம்ல பண்ணும்போது அவருக்கு என்ன எஃபெக்டிவ் ரேட் வரும், தென் ஹவர்லி ரேட் கேட்குறாங்க. ஸோ உனக்கு ஹால்சே சிஸ்டமோட ஃபார்முலா தெரியும். ஸோ யூ ஆர் வெரி தரோ இன் ஹால்சே சிஸ்டம் ஃபார்முலா, தட் இஸ் டைம் டேக்கன் into rate per hour plus time taken into rate per hour plus half of time saved into rate per hour. This is a Rowan system, Halsey system formula. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஹால்சே சிஸ்டத்துல அவருக்கு அலோவ் பண்ணும்போது, ஹால்சே சிஸ்டம் அவருக்கு அலோவ் பண்ணா வாட் would be his effective earnings, total earnings எவ்வளோ, அவரோட டோட்டல் அவர் வந்து எவ்வளவு சம்பாதிப்பாரு அண்ட் எஃபெக்டிவ் ஹவர்லி ரேட், ஒரு ஹவருக்கு நம்ம வந்து அவருக்கு வந்து எவ்வளவு கொடுப்போம் அப்படின்னா எஃபெக்டிவ் ஹவர்லி ரேட் அண்டர் ஹால்சே இன்சென்டிவ். ஸோ இங்க வச்சிருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ஏதாவது ட்ரை பண்ண முடியும்னு பார்ப்போம். தென் அவங்க ரோவன் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க, they given that ரோவன் சிஸ்டம்ல அவரோட எஃபெக்டிவ் ஹவர்லி ரேட், ரோவன் சிஸ்டம்ல அவரோட எஃபெக்டிவ் ஹவர்லி ரேட் ஈக்குவல் டு 37.50 சொல்றாங்க. 37.50 per hour. அப்போ ரோவன் சிஸ்டத்தோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், தட் இஸ் அதே தான், டைம் டேக்கன் இன்டூ ரேட் பர் ஹவர் பிளஸ் டைம் சேவ்டு டிவைடட் பை டைம் அலவுட் இன்டூ டைம் டேக்கன் இன்டூ ரேட் பர் ஹவர். ஸோ இதை அடாப்ட் பண்ணிருக்கும் போது இவங்களுக்கு இவங்களோட ஃபைனல் ஆன்சர் வந்து 37.50 வருதான். சரி, அது ரேட் பர் ஹவர் வந்து 37.50 வருதான். ஃபைனல் ஆன்சர் கிடையாது, ரேட் பர் ஹவர். ஸோ அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a skilled worker of paid guaranteed wages வந்து 30 per hour. அப்ப guaranteed wages equal to rupees 30 per hour. 30 per hour. Then the standard time per unit for product is 4 hours. அப்ப standard time per unit equal to 4 hours. ஒரு யூனிட் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் அலவுடு, ஸ்டாண்டர்ட் டைம் என்னன்னா டைம் அலவுடு. டைம் அலவுடு வந்து 4 மணி நேரம் கொடுக்குறாங்க. தென் has been paid effective hourly manufacture of that particular product. Population. So with this information, whether we can derive anything, இதை வச்சு நம்ம ஏதாவது டெரைவ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ 37.5 எஃபெக்டிவ் ரேட்டா கொடுக்குறாங்க. அப்ப ஆனா வந்து ஒரு ஹவருக்கு வந்து 30 ரூபா தான் அலவுட். அப்ப 7.5 rupees வந்து அவர் ரிசீவ் பண்றாருன்னா அது வந்து போனஸ். அப்ப அவருக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 7.5 ரூபா வந்து அவருக்கு வந்து ஒரு ஹவருக்கு வந்து 7 ரூபா 50 பைசா வந்து ஒரு போனஸா கிடைக்குது. எவ்வளவு ஹவர்ஸ் வந்து அவர் வந்து சேவ் பண்ணிருப்பாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். தென் அப்ப டைம் டேக்கன் நம்மளுக்கு தெரியாது, டைம் டேக் ரேட் பர் ஹவர் தெரியும். ஸோ அப்ப ஏதாவது ரிவர்ஸ் ஒர்க் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். டைம் டேக்கன் தெரியாது, ரேட் பர் ஹவர் தெரியும், 30 ரூபா கொடுக்குறாங்க. தென் பிளஸ் டைம் சேவ்டும் தெரியாது, டைம் அலவுடு தெரியும், டைம் அலவுடு வந்து 4 hours. டைம் அலவுடு 4 hours. டைம் டேக்கன், டைம் சேவ்டு தெரியாது, டைம் டேக்கன் தெரியாது, ரேட் பர் ஹவர் வந்து 30. ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்.
ஸோ வித் திஸ் எப்படி கஸ் ஒர்க்ல போட்டா என்ன வரும்? கஸ் ஒர்க்ல போட்டா சப்போஸ் இப்போ 2 ஹவர்ஸ் சேவ் பண்றான்னு பிளான் பண்ணலாமே. அப்ப டைம் அசியூம் த டைம் டேக்கன் வந்து 2 ஹவர்ஸ், தென் டைம் சேவ்டு 2/4, தென் வந்து டைம் டேக்கனும் 2 ஹவர்ஸ் தான். லெட் வி செக் வெதர் வி வில் கெட் அப்ப 60 பிளஸ் 2 போட்டாலும் 30, 90 வருது. 90/2 போட்டா 45 rupees வருது. எஃபெக்டிவ் ஹவர்ஸ் வந்து 45. கண்டிப்பா 2 கிடையாது. இப்போ 1 ஹவர் செக் பண்ணா அப்ப 3 into 30 பிளஸ் 3/4 into டைம் சேவ்டு வந்து 1 ஹவர், டைம் சேவ்டு 1/4 into டைம் டேக்கன் 3 hours into 30. தென் இங்க 7.5. இப்போ 90 பிளஸ் 21.5. Then 111.5 division by 3 equal to 3 3s are 9, which are 21. 7 3s are 21. 0.5 37 point. Here the perical mistake. 20, yes, 22.5. 22.5. Then 112.5. 37.5. Listen. So, அப்போ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா he saved 1 hour. He saved 1 hour. So that his effective 3 மணி நேரம் வேலை செஞ்சிருக்காரு. 3 மணி நேரத்துக்கு அவரோட ரோவன் சிஸ்டத்துல அவருக்கு வந்த அமௌண்ட் வந்து 112.5. ஸோ எஃபெக்டிவ் ஹவர்லி ரேட் டிவிஷன் பை 3 hours போடும்போது எஃபெக்டிவ் ஹவர்லி ரேட் வந்து 37.5 வந்து அவர் சொன்ன அமௌண்ட் வந்துச்சு. தென் இதை அப்படியே ஹால்சே சிஸ்டத்தை அலோவ் பண்ண சொன்னாங்க. இது அப்படியே என்ன சொல்றாங்க? ஸ்டேட் வாட் would have been his total earnings and effective hourly rate if he would have been put ஹால்சே இன்சென்டிவ் சிஸ்டம்னா. அப்ப நம்ம இப்படி எடுத்து டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். லெட் வி செக். இப்போ டைம் டேக்கன் 3 hours, ரேட் பர் ஹவர் 30 பிளஸ் ஆஃப் டைம் சேவ்டு வந்து 1 hour இன்ட்டு ரேட் பர் ஹவர் வந்து 30. அப்ப 90 பிளஸ் 15 equal to 105 equal to 105. Therefore 105 division by 3 equal to 3 3s are 9, which 115 35. ஆல்சோ சிஸ்டத்துல போட்டா அவருக்கு 35 வருது. ரோவன் சிஸ்டம். அப்புறம் எந்த சிஸ்டம் அவருக்கு பெனிஃபிட்னா ரோவன் சிஸ்டம். லெட் வி செக் ஹவு தே ஒர்க் அவுட். The answer is effective hourly rate 35. So we derived that. But ஆனா நம்ம அது கஸ் ரேட் போட்டு 3 hours கண்டுபிடிக்கிறதுக்கு we used gas இல்லையா? So they are also used the same formula, but here அந்த டைமை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? Listen here. How they worked out. They use the same formula to find out. இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஹவர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது listen here. அதாவது ஹால்சேவோட பிளான், that is time taken into rate per hour equal to இல்ல plus time saved division by time allowed into time taken into rate per hour. இதுதான் ஃபார்முலா. ஈக்குவல் டு அது என்ன வேஜஸ் அந்த வேஜஸ். அப்ப நம்மளுக்கு முதல் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணலாம். ஸோ டைம் டேக்கன் தெரியாது. டைம் டேக்கன் எக்ஸ் இன்டு ரேட் பர் ஹவர் 30. ரேட் பர் ஹவர் 30. தென் டைம் சேவ்டு தெரியுமா? டைம் சேவ்டும் தெரியாது. டைம் சேவ்டுக்கு எப்படி ஃபார்முலா எழுதுறான்? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ். கரெக்டா? டைம் சேவ்டு எப்படி எழுதலாம்? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ். அப்ப ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஒரு ப்ராடக்ட் எத்தனை மணி நேரம் தரான்? 4 மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ்ங்கிறது நத்திங் பட் ஏஹெச் ஈக்குவல் டு டைம் டேக்கன். அப்ப இங்க டைம் டேக்கன் ஏற்கனவே என்ன எடுத்துக்கோம்? எக்ஸ் எடுத்துக்கோம். அப்ப 4 மைனஸ் எக்ஸ் டிவிஷன் பை டைம் அலவுடு 4 டிவிஷன் பை டைம் அலவுடு 4 இன்டு எகைன் டைம் டேக்கன். ஸோ டைம் டேக்கன்ங்கிறது எக்ஸ் இன்டு ரேட் பர் ஹவர். 1 மணி நேரத்துக்கு 30 ரூபா கொடுக்குறான். ஈக்குவல் டு வேஜஸ் எவ்வளவு தெரியாது. வேஜஸ்ங்கிறது எப்படி? வேஜஸ்ங்கிறது ரேட் பர் ஹவர் effective rate into time taken. கரெக்டா? into time taken, that is actual hours into actual hours. time taken na into actual hours. அப்ப rate per hour எவ்வளோ? they said that effective rate 37.5. so into actual hoursங்கிறது into actual hours x. so simplify பண்ணா 30x
plus 4 minus x division by 4 into 30x equal to 37.5x equal to 37.5x. இந்த 4 இந்த பக்கம் கொண்டாடலாமா? பட் காமனா இருந்தா தான் கொண்டாட முடியும் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்னா 4 ரைட் இந்த 30x இந்த பக்கம் கொண்டாடலாம். 4 minus x division by 4 into 30x equal to 37.5x minus 30x. Therefore, 7.5x equal to 4 minus x division by 4 into 30x. அப்ப ரெண்டு பக்கமே 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா இங்க டினாமினேட்டர் இருக்கிறது கேன்சல் ஆயிரும் நினைக்கிறேன். We have to multiply into 4 in both sides. இல்ல இப்படி அடிக்கலாமா இதைய? அப்ப இதை அடிச்சா கூட 7.5x வருமா? 7.5x வரும். அப்ப 7.5x equal to 4 minus x into 7.5x வரும். அப்ப இது ரெண்டாலே பெருக்கிக்கலாமா? அப்ப 7.5x equal to அப்ப 30x minus 7.5x வருமா? 30x minus 7.5x வரும். அப்ப 7.5x equal to 22.5x வரும். 7.5x equal to 22.5x. Therefore, x equal to 22.5 division by 7.5. கரெக்டா? சரி, இது வந்து x into x squared இல்லையா? 7.5 x squared. இங்க ஏற்கனவே x இருக்கு, இங்க ஒரு x இருக்கு, x squared. அப்ப 22.5 x கேன்சல் பண்ணிடலாமா? Can we cancel? சரி, ஆன்சர் வந்து 3 வந்துருச்சு. இந்த இடத்துல இந்த x அட்ஜஸ்ட் பண்றது மட்டும் தான் நம்மளுக்கு பிரச்சனை. யாருக்காவது தெரியுமா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? எனிபடி? சார் இந்த 7.5xம் அந்த பக்கம் இருக்க 7.5xம் கேன்சல் பண்ண முடியாதா சார்? அப்படி பண்ண முடியாதுமா. இது இப்ப மல்டிப்ளிகேஷன்ல இருக்குமா? தாரகா, ஜனனி, ஜனரஞ்சனி, எனிபடி, சிவா? சார் பண்ணலாம் சார். இப்ப ஆன் தி ஹோல் டிவிஷன் இப்ப இது உள்ள ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க 7.5 வந்து உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும்ல சார்? அப்போ பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் தான் சார் இருக்குது. சோ அதே கேன்சல் பண்ணா இந்த சைடு 1 மட்டும் தான் இருக்கும் சார். சோ x is equal to minus x இந்த சைடு வந்துச்சுன்னா 3 இருக்கும்னு நினைக்கிறேன் சார். x is equal. ஆமா சார், x equal to 3 வந்துருச்சு சார். ஆமா, x equal to 3 மா. எனக்கு சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் தெரியல. இந்த இடத்துல என்ன செய்யுது சார்? இந்த 7.5x ரெண்டு சைடு இருக்கும்ல சார், அது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் சார். அப்ப பாத்தீங்கன்னா 4 minus x is equal to 1 ன்னு இருக்கும் சார். ஓகே, 4 minus x. ஓகே ஓகே. சோ அப்ப என்ன சொல்றாங்க? லிசன்மா, லிசன். they are saying that listen. அதாவது இந்த 7. சார் நானும் சொன்னேன். அதான் நீங்க சொன்னதான். அப்ப இந்த 7.5x 7.5x கேன்சல் ஆனா இங்க 1 மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 1 equal to 4 minus x ன்னு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப வந்து இந்த x இந்த பக்கம் கொண்டாந்துக்கலாம். x இந்த பக்கம் கொண்டாந்துட்டு 1 அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். 4 minus 1. Therefore x equal to 3. அப்படிதாம்மா? எப்படியாம்மா? அப்ப x equal to answer 3. So listen. So இப்படிதான் நீங்க டெரைவ் பண்ணணும். நம்ம ஏதோ ஜஸ்ட் சின்ன வேல்யூவா இருந்தங்காட்டி ஏதோ கஸ் பண்ணி எடுத்தோம். பட் ஆக்சுவல் டெரிவேஷன் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து யூ கேன் டெரைவ் திஸ். So can you do this? இப்படி பண்ணி தென் ஹால்சே பிளான்ல அப்ளை பண்ணி 3 கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் போட்டு 3 கண்டுபிடிச்சிட்டு ஸோ அப்போ டோட்டல் ஹவர்ஸ் டேக்கன் வந்து 3 கண்டுபிடிச்சிட்டு தென் அதை வச்சு ஹால்சே பிளான்ல அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் த வேஜஸ். கேன் யூ டூ திஸ்? ப்ளீஸ் டூ தட்.